இவர் யாரெல்லாம் எதிரின்னு சொல்லியிருந்தாரோ அவங்களெல்லாம் போய் டிடிவி கூட சசிகலாவை போய் சந்திக்குது. சசிகலா இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கல, தெரியும்ல, அந்த அளவுக்கு இவரை இது பண்ணாங்க. அப்போ இப்படிலாம் இவர் சுற்றிக்கிட்டே இருந்தார். பாஜகவுக்கும் உடைய அப்படியே சுற்றிக்கிட்டு ஓடிட்டு இருந்தார். பாஜக அதிமுக கூட்டணி வரும்பொழுது முதல் 2 கண்டிஷனில் ஒன்று அண்ணாமலை மாற்றணும். ஜெயலலிதாவெல்லாம் கண்டபடி பேசினவர் கூட்டணிக்கு குந்தக விலை வச்சார். இவரால் தான் 2024 என்டிஏக்கு வர வேண்டிய ஒரு 13 இது போச்சு. அவரை நீக்கணும். அவர் இருந்தால் அவர் ஏதாவது பேசிகிட்டு இருப்பார், நல்லா இருக்காது. ரைட்டு. 2வது டிடிவி அண்ட் ஓபிஎஸ் எங்கள் பிரச்சனை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் தலையிடக்கூடாது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவர் இணைஞ்ச உடனே எங்கள் பிரச்சனைன்ட்டாரு. அமித்ஷா என்ன சொன்னார்? ஓபிஎஸ் டிடிவி அதிமுகவுடைய பிரச்சனை, அவங்க உட்கட்சி பிரச்சனைன்ட்டார். எடப்பாடி பேட்டி கேட்கும் பொழுது ஓபிஎஸ் கதை முடிஞ்சு போன கதை, டிடிவி கதை காலம் பதில் சொல்லுன்ட்டார். டிடிவியும் அந்த விஷயத்தில் அவர் ஒன்றும் துரோகி கிடையாது, அவர் எதிரி. கட்சி ஆரம்பித்து அவர் எதிர போய் என்டிஏ கூட்டணியில் இருந்தார். இப்போ எல்லாரும் ஒன்று நினைஞ்சோம்னா அவர் அந்த கூட்டணிக்குள்ளே வர்றாரு. பேசி முடிச்சு நாளைக்கு தான் நடக்கும். அவர் இவர்களுக்கு எதிராகவோ எதுவுமே பேசலை. அவர் வாட்டில் ஒரு போக்கில் போகிறாரு, இது பண்ணுறாரு. இதில் ஓபிஎஸ் இந்த வேலைலாம் பண்ணிக்கிட்டு பிரதமர் வந்து அவரை